Good morning, students. Today, in this class, we are going to learn a new unit called as Admission of a Partner. கூட்டாண்மையில் ஒரு புதிய கூட்டாளி சேர்ந்தால் அப்பொழுது அந்த கணக்குகள் எவ்வாறு பதிவு செய்யப்படும் என்பதை குறித்து. When a new partner entered into a partnership, then what will be the various accounting transactions அப்படிங்கிறத குறித்து இந்த பாடத்தில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரு புது பார்ட்னர் உள்ளே சேரும் பொழுது பழைய பார்ட்னர்கள் தங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லாப நட்ட பகிர்வு விகிதம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ, அப்புறம் அந்த குட்வில், அவர்களுக்கு இருக்கிற நற்பெயர், அப்புறம் ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட், அடுத்ததாக அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ், இப்படியெல்லாம் சில விஷயங்களை அவங்களுக்குன்னு வச்சுருந்துருப்பாங்க. அதை இந்த புதிய கூட்டாளி உள்ள வர்றதுக்கு முன்னதாக அவங்களுக்குள்ள அதை அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் பகிர்ந்து கொள்வாங்க. இதை குறித்ததான ஒரு விளக்கத்தை தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் இந்த பாடத்தை பொறுத்த அளவில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு we have to understand the accounting treatment at the time of admission of a partner. ஒரு பார்ட்னர் புதுசாக உள்ள சேரும் பொழுது என்னென்ன கணக்கு பதிவியலின் நடைமுறை விதிகள், அதன் அடிப்படை எவ்வாறு அந்த நடவடிக்கைகள் பதியப்படுகின்றன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். The next, to prepare a revaluation account. மறு மதிப்பீட்டு கணக்கு. The existing partner wanted to revalue the existing assets and liabilities. பழைய பொறுப்புகள், சொத்துக்களை மீண்டும் ஒரு முறை மதிப்பீடு செய்வார்கள். அதை தான் மறு மதிப்பீடு, ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். தென் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். ஆஃப்டர் என்டரிங் or after admitting a new partner, we have to prepare a new partnership capital account. Partners capital account கூட்டாளியுடைய முதல் கணக்கு என்பது ஒன்றை மீண்டும் நம்ம என்ன செய்கிறோம், உருவாக்க போகிறோம், தயாரிக்க போகிறோம். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி படிக்க போகிறோம். The next, we have to prepare a balance sheet after admission of a partner. இந்த புதிய கூட்டாளி உள்ள வந்த பிறகு ஒரு இருப்பு நிலை குறிப்பு, ஒரு பேலன்ஸ் ஷீட் நம்ம தயாரிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த மூணு விஷயங்களை எப்படி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டில் தயாரிக்கிறது. ஃபர்ஸ்ட், we have to prepare a revaluation account. Then we have to prepare a new partner's capital account, as well as we have to prepare a final balance sheet. These are all to be prepared after admitting the new partner. இவைகள் எல்லாமே இந்த புதிய பார்ட்னரை உள்ள அட்மிட் பண்ண பிறகு நாம் இதை என்ன செய்ய போகிறோம், தயாரிக்க போகிறோம். இதை தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் இதில் நமக்கு ரெக்கார்டாக இருக்குது, தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், முதலாவது த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஒரு குறிப்பிட்ட பார்ட்னர், நியூ பார்ட்னர் உள்ள அட்மிட் ஆகும்போது நம்ம நிறையா என்ட்ரிஸ் போட வேண்டியிருக்கு. அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம இங்கே செய்ய போகிறோம். அடுத்தது, த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் லாஸஸ். ஓல்டு பார்ட்னர்ஸ் தங்களுடைய பார்ட்னர்ஷிப் நடந்துக்கிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் குறைவான லாபம் கிடைக்கும்போது, மினிமம் ப்ராஃபிட் இருக்கும்போது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல், அந்த பழைய கூட்டாளிகள் பார்ட்னர் அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதை தான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது ரிசர்வ்ஸ். சில நேரங்களில் நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும்போது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ், ஒரு 5% ஆன் த ப்ராஃபிட் ஏண்ட் ஆர் 10% ஆன் த ப்ராஃபிட் ஏண்ட் ஷுட் பி கெப்ட் அஸ் ரிசர்வ், காப்பு நிதியாக வைக்கப்பட்டிருக்கும். எதுக்காக? திடீர்னு ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்படலாம். ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, அல்லது ஒரு தெப்ட்டு, அல்லது ஒரு பெரிய வெள்ளத்தில் நம்ம பொருட்கள்லாம் அடிக்கப்பட்டு நமது இண்டஸ்ட்ரீஸில் பாதிப்பு, நமது பிஸ்னஸில் பாதிப்பு, அல்லது நியூ எக்ஸ்பேன்ஷன், புதிய விரிவாக்கங்கள், நமது தொழிலில் செய்யக்கூடிய விஷயங்கள், இவைகளெல்லாம் ஏற்படுகின்ற அந்த கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட், அதனால் ஏற்படுகின்ற அந்த பண தேவைகளுக்கு இந்த ரிசர்வ்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். சில டைமில் லாஸ் வந்துடும். இந்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பிஸ்னஸில் ஒரு பர்டிகுலர் இயரில் லாஸ், இப்போ கோவிட்-19 போயிட்டு இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற பிஸ்னஸ் 6-7 மாதமாக இருந்திருக்காது. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த 2020-21 2021
பேலன்ஸ் ஷீட் போடுறோம், அதில் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அங்கே தேர் மே பி a லாஸ். அப்போது ஒரு சின்ன லாஸ் வருது, ஒரு 5 லட்ச ரூபா லாஸ்னால் உடனே அந்த லாஸை நம்ம வந்து டிவைட் பண்ணி ஷேர் பண்ணி அதை நம்ம கேபிட்டலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட மாட்டோம் உடனடியாக. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் லாஸ் அப்படின்னு வச்சுருப்போம். நெக்ஸ்ட் இயரில் ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும்போது அப்போ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி புக்கில் கொண்டு வந்துடுவோம். இதுதான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் லாஸஸ். சில நேரங்களில் பகிர்ந்து தரப்படாத நட்டம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இவைகள் இருக்கும். இதற்கெல்லாம் நம்ம வந்து இந்த பழைய கூட்டாளிகள் என்ன நினைப்பாங்க, இப்போ புதுசாக ஒரு கூட்டாளி உள்ளே வர போகிறாரு, அதுக்கு முன்னால் இதெல்லாம் செட்ரேட் பண்ணணும். யூ ஹேவ் டு செட்ரேட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் லாஸஸ் இஃப் எனி. இதை நம்ம வந்து இங்கே செய்ய போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து த ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். The old partners may think that we have to revalue the assets and liabilities because the assets may increase as well as sometimes the liabilities may decrease or sometimes the liabilities may also increase. ஒருவேளை சொத்துக்களின் மதிப்பு கடந்த ஆண்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து உயர்ந்திருக்கலாம், அல்லது பொறுப்புகளுடைய மதிப்பு குறைந்திருக்கலாம் அல்லது உயர்ந்திருக்கலாம். எனவே இந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நம்ம ஒரு மறுமதிப்பீடு பண்ணணும், ரீவேல்யூ பண்ணணும். அதில் ஏற்படுகின்ற மொத்த எஃபெக்ட், த டோட்டல் எஃபெக்ட், அதை வந்து ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் ஆர் ரீவேல்யூஷன் லாஸ்ன்னு சொல்கிறோம். மறுமதிப்பீடு பண்ணுவதனால சில வேளைகளில் ப்ராஃபிட் கிடைக்கலாம், சொத்துக்களை மறுமதிப்பீடு பண்ணுவதனால அதே மாதிரி லைபிலிட்டிஸை மறுமதிப்பீடு ரீவேல்யூ பண்ணுறதுனால சில வேளைகளில் லாஸ் வரலாம். அதனுடைய நெட் எஃபெக்டை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த ரீவேல்யூஷனில் ஏற்படுகின்ற அந்த லாஸு அல்லது ப்ராஃபிட் எதுவாக இருந்தாலும் தேர் ஷுட் பி பேர்டு பை த ஓல்டு பார்ட்னர்ஸ். பழைய கூட்டாளிகள் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மறுமதிப்பீடு ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய நஷ்டமோ அல்லது லாபமோ எது வருகிறதோ அதை தங்களுடைய பழைய கூட்டாளிகள் தங்களுடைய பழைய லாப விகிதத்தில் ஓல்டு பார்ட்னர்ஸ் have to bear in their old profit sharing ratio. அது கொண்டு வந்துடும். அடுத்தது இப்போ ஒரு நியூ பார்ட்னர் உள்ள வராரு. we have to admit a new partner. நம்ம கான்செப்டே என்ன, அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர். இந்த நியூ பார்ட்னர் உள்ள வரும்பொழுது இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, ஏபிசி, அண்ட் நவ் we are admitting the partner D as a new candidate. so now the partners number will be 4. இப்போ 4 ஆயிடுச்சு. 3 பேர் இருக்கும்போது ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருந்திருக்கும், 3:2:1 அல்லது 2:2:1 அல்லது ஈக்குவலாக 2:2:2 1:1:1 வாட் எவர் மேபி. இப்போ ஒன் நியூ பார்ட்னர் இஸ் கம்மிங், அவருக்கு ஒரு ஷேர் கொடுக்க போகிறோம். அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஷேர் எங்கேருந்து போகும், இந்த ஓல்டு பார்ட்னருடைய ஷேர்ஸ்லேருந்து. அப்போ the old partners they have to sacrifice something to give to the new partner. இந்த புது பார்ட்னருக்காக அவங்க வந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஓல்டு பார்ட்னர்ஸ் ஹாவ் டு லூஸ் சம்திங் ஃப்ரம் தேர் ஓன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ டு அக்காமடேட் த நியூ பார்ட்னர். ஒரு புது பார்ட்னரை உள்ளே சேர்த்து கொள்வதற்காக அவருக்கு வழங்கப்பட வேண்டிய லாப விகிதத்தை பழைய பார்ட்னர்கள் பழைய கூட்டாளிகள் தங்களுடைய பழைய விகிதத்திலிருந்து கொஞ்சத்தை இழக்கிறாங்க. இதை சாக்ரிஃபைசிங் ரேஷியோங்கிறோம். அதை நம்ம இங்கே வந்து என்ன செய்ய அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரிதானா? ரைட். அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போது நியூ பார்ட்னரையும் சேர்த்து 4 பார்ட்னர். ஸோ இப்போ வந்து புது ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ உருவாகிறது. ஸோ தட் we have to calculate then the new profit sharing ratio. First of all, we have to calculate the sacrificing ratio given by the old partners to the new partner. Afterwards, we have to calculate the new profit sharing ratio after accommodating the new partner. இந்த புது கூட்டாளியை சேர்த்ததுக்கு அப்புறம் நாம் வந்து ஒரு புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறோம். அதை வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இதை இந்த பாடத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில், நற்பெயர். இப்போ இந்த ஓல்டு பார்ட்னர் நினைக்கலாம், when new partner comes in, before that
we have to assess the name and fame for our industry, for our business. நம்முடைய வியாபாரத்துக்கு அல்லது நம்முடைய தொழிற்சாலைக்கு இருக்கக்கூடிய நல்ல நற்பெயர், மக்கள் மத்தியில் இருக்கிற புகழ், இதை வந்து நம்ம அசஸ் பண்ணணும். இந்த அசஸ்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்குதும். இந்த குட்வில்லை கேல்குலேட் பண்ணி இந்த குட்வில்லில் ஒரு ஷேர் இந்த நியூ பார்ட்னர் நமக்கு தரணும். அவர் உள்ள புதுசாக வரும்பொழுதே இங்கே வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ், 10 வருஷமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ், நல்லா ப்ராஃபிட்டில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸில் ஒருத்தர் நியூவாக வராருன்னா அவரை சும்மா சேர்த்துட முடியாது. ஜஸ்ட் ஃபார் கேபிட்டல், அவர் போடக்கூடிய ஒரு கேபிட்டலுக்காக சேர்க்க மாட்டோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இதுவரை நம்ம வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நல்ல நேம், அதுதான் குட்வில், நற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை அவர்கிட்ட வாங்கணும். அப்போ அதை எப்படி அசஸ் பண்ணுறது, அதை தான் இந்த ப்ரீவியஸ் லெசனில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 4th லெசனில் கால்குலேஷன் ஆஃப் குட்வில் கால்குலேஷன் நிறைய மெத்தட் பார்த்தோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், ஆன்விட்டி மெத்தட், இது மாதிரி நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். அப்போ அந்த குட்வில்லை கால்குலேட் பண்ணி அதில் ஒரு ஷேர் இந்த நியூ பார்ட்னர் நமக்கு கடன் தரணும், அவர்கிட்டருந்து வாங்கி கொள்ளணும். இந்த கான்செப்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம இங்கே வந்து படிக்கிறோம். அடுத்தது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்துச்சு. அதன் அடிப்படையில் த நியூ பார்ட்னர் ஹேஸ் டு பிரிங் த கேபிட்டல். அவருடைய பங்குக்கு கேபிட்டலை கொண்டு வரார். இந்த ஓல்டு பார்ட்னருக்கு அந்த கேபிட்டல் அவர் கொண்டு வர்ற அந்த எய்தர் பை கேஷ் ஆர் பை அசட். இந்த நியூ பார்ட்னர் வந்து அப்படியே பணமாக கொண்டு வரலாம், பேங்க் மூலமாக, அல்லது கேஷாக, அல்லது ஏதாவது சில அசட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய லேண்டு, பில்டிங், மெஷினரிஸ், இப்படி சில அசட்டோடு உள்ளே வருவார். இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கு. இந்த விஷயங்களை தான் இங்கே நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நாம் உள்ள பாடத்தில் படிக்க போகிறப்போ வரிசையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம வந்து இந்த அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் இதில் நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி முதலாவது 1 by 1 நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், when a partner comes in, he has to bring the capital. ஒரு நியூ பார்ட்னர் உள்ளே வரார். அவர் வரும்பொழுது நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து கேபிட்டலை ரிசீவ் பண்ணுவோம். மூலதனம் போடுவார், கொண்டு வருவார். அவர் வந்து கேஷாக கொண்டு வரலாம், அல்லது பேங்க் மூலமாக செக் கொண்டு வரலாம், டிடி கொண்டு வரலாம், அல்லது he may bring some related assets. நம்முடைய பிஸ்னஸுக்கு இணையான சொந்தமாக அதுக்கு பயன்படுத்தக வகையில் சில அசட்ஸையும் கொண்டு வரலாம், சொத்துக்களை கொண்டு வரலாம். இவைகளை எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து போடுறது. இப்போ பாருங்கள், இந்த 5.2 பாயிண்ட் நம்பர் 5.2ல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் required at the time of admission of a partner. On admission, the new partner may bring capital in cash or in kind of both. அதாவது ஒரு பார்ட்னர் என்பவர், ஒரு புதிய கூட்டாளி கேஷாக கொண்டு வரலாம் கேபிட்டலை, அல்லது அசட்டாக கொண்டு வரலாம், அல்லது ரெண்டையும் சேர்த்தே கொண்டு வரலாம். அப்போ இதை நம்ம என்ன என்ட்ரி போடுறோம் அப்படின்னு சொன்னால், கேஷ் அல்லது பேங்க் நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே வருது, அது ஒரு அசட்டு, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெபிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் போட்டுரும். கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி அந்த அமௌண்ட்டுங்க டெபிட் பண்ணிடும். நெக்ஸ்ட், இந்த பார்ட்னர் பை பிரிங் சம் அசட், ஒரு மிஷினரி ஒரு 10,000 ஒருத்தில், அல்லது ஒரு 5 lakhs ஒருத்தில் ஒரு லேண்டு, அல்லது ஒரு 2 lakhs ஒருத்தில் ஒரு வெஹிக்கிள், இப்படி ஏதாவது ஒரு அசட்டை கொண்டு வரலாம், அதையும் நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 அமௌண்ட்டையும் நம்ம வந்து டோட்டல் பண்ணி, இந்த 2 அமௌண்ட்டையும் நம்ம வந்து டோட்டல் பண்ணி அதுக்கு டெபிட் கொடுத்துட்டு அதற்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துருவோம். கிரெடிட் எந்த அக்கௌண்ட் கொடுப்போம்? த நியூ பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்றோம். சரிதானா? அப்போது on the admission of a partner, generally there is a change in the mutual rights of the partners. The new partner becomes liable for all the acts which are carried out by the firm.
ஹென்ஸ் த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட், லாஸஸ், ரிசர்வ்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். முதலாவது அந்த பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய அந்த கேபிட்டலுக்கு என்ட்ரி போட்டுருதோம். அதுதான் அந்த ஜேர்னல் என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ பார்க்குறோம் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஆர் அசட் அக்கௌண்ட் ஆர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். இந்த கேஷ் அல்லது பேங்க்கில் அவர் கொண்டு வர ரெண்டையும் நம்ம வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஈக்குவலண்ட்டை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துட்றோம். ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அக்குமுலேட்டட் ப்ராஃபிட், ஏற்கனவே பகிர்ந்து தராமல் நம்ம கையில் இருக்கக்கூடிய லாபங்கள், அதுதான் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். கொஞ்சம் குறைவான அமௌண்ட்டில் இருந்திருக்கும் பிஸ்னஸில் லாபம், ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்குவோம், இப்போ ஷேர் பண்ண வேண்டாம். அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படி திங்க் பண்ணி அதை வந்து அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. அப்போ அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கும். ஒருவேளை சம்டைம் லாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அசட் சைடில் காட்டிகிட்டு இருக்கும். லாஸ் இருக்குது பாருங்கள், லாஸ் இருந்ததுன்னா அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பேலன்ஸ் காட்டும். ப்ராஃபிட் இருந்ததுன்னா அது வந்து லைபிலிட்டி சைடில் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். யாருக்கு? ஃபார் த ஓல்டு பார்ட்னர்ஸ். அதுக்கான ஜேர்னல் பார்க்கணும். அடுத்து ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், சொத்துக்கள் பொறுப்புகளை மறு மதிப்பீடு செய்கிறோம். அதுக்கான ஜேர்னல் பார்க்கணும். அப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ டிட்டர்மினேஷன், தென் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில். இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பில் வரிசையாக இந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம வந்து கடந்து போனால் ஈஸியாக இந்த அட்மிஷன் அப்போ பார்ட்னர் வந்து போட்டோம். இப்போ பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் லாஸஸ். இதில் பாரு, ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ் which are not distributed to the partners are called accumulated profits or loss. Profits இருக்கலாம் அல்லது லாஸஸாக இருக்கலாம், not distributed for the previous years. பழைய ஆண்டுகளுக்கு உரிய கூட்டாண்மையில் கிடைத்த லாபங்கள் அல்லது நஷ்டம் இவைகளை பிரித்து கொடுக்காமல் பழைய கூட்டாளிகளுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தால் அதை தான் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட், எனி ரிசர்வ்ஸ். அதை என்ன ரிசர்வ், எதுக்காக பாதுகாப்பு நிதின்னு வச்சுக்கிறோம், பொது காப்பு அல்லது பாதுகாப்பு நிதி, ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு வைக்கிறோம். ஃப்யூச்சரில் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு செலவினங்கள் வந்துடும், அந்த செலவினங்களை மீட் அவுட் பண்ணலாம். அல்லது காம்படிஷன் அதிகமாகிடும், நம்ம வி ஹவ் டு எக்ஸ்பேண்ட், நம்ம பிஸ்னஸை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்லார்ஜ் பண்ணணும், அதுக்கு சில செலவுகள் தெரியும். நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும், ஒரு நியூ மிஷினரி இமீடியட்டாக வாங்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் இந்த ரிசர்வ் ஃபண்ட் வந்து நமக்கு வந்து தேவை. அப்படி ஒரு ரிசர்வ் ஃபண்டுன்னு இருந்துச்சுன்னா அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அல்லது நமது கேபிட்டல்லேருந்து எடுக்கணும். கேபிட்டல்லேருந்து எடுக்கும்போது நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் பாதிக்கும், நம்முடைய ரொட்டீன் பர்ச்சேஸ் சேல்ஸ் அந்த ரொட்டேஷன் வந்து பாதிச்சிடும். ஸோ ரிசர்வ் ஃபண்டுன்னு ஒன்று தனியாக வச்சுருந்தோன்னா அதுலேருந்து எடுத்து இதை மாதிரி செலவு பண்ணிக்கலாங்கிற ரிசர்வ்ஸ் வச்சுருப்போம். இது யாருக்குரியது? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்குரியது. அப்போ when a new partner comes in, the reserves and accumulated profits pertaining to the old partners should be shared among the old partners in their old profit sharing ratio. பழைய கூட்டாளிகளுக்கு உரித்ததான இந்த பொது காப்பு, காப்பு நிதி, பகிர்ந்து தரா லாபங்கள் இவைகள் அனைத்தையும் புதிய கூட்டாளி உள்ள வரும் பொழுது அவர் வருவதற்கு முன்னதாக பழைய கூட்டாளிகளுக்கு அவருடைய பழைய லாப நட்ட விகிதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும். இதை தான் நம்ம அங்கே வந்து பார்க்க போகிறோம். இப்போது பாருங்கள், ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ், இந்த ப்ராஃபிட்ஸு ரிசர்வ்ஸு எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்முடைய ப்ராஃபிட்டில் இருந்து நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. இது வந்து நமக்கு வந்து ஒரு லைபிலிட்டி. ஏன் இது வந்து பார்ட்னருக்கு கொடுக்கக்கூடியது, இது வந்து நம்ம பிஸ்னஸில் இருந்துக்கிற போகிறது இல்லை. திஸ் அமௌண்ட் கெப்ட் ஆஸ் ரிசர்வ் ஃபண்ட் ஆர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ஆர் ஜெனரல் ரிசர்வ் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த பார்ட்னர்ஸ். இது வந்து ரிசர்வ் ஃபண்ட் வந்து நமக்கு வந்து செலவாகவே இல்லை, நம்ம கையில் ரிசர்வ் ஃபண்டாகவே இருக்குது. ஜெனரல் ரிசர்வ் நம்ம கையில் இருக்குது. இது யாருடைய ஷேரில் இருந்து எடுத்தது? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ்லேருந்து எடுத்தது. அப்போ நியூ பார்ட்னர் உள்ளே வரும்பொழுது
இந்த ஓல்டு பார்ட்னருக்கு உரிய இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட், தென் ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட், பணியாளர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டு, ஒரு மெடிக்கல் கிளைம், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதுக்கு உள்ள ஃபண்டு, இவைகள் எல்லாமே நம்ம ஓல்டு பார்ட்னருக்கு பிரித்து கொடுத்துடணும். அப்போ இது எல்லாமே லைபிலிட்டி சைடில் இருக்கும். ஸோ கிரெடிட் பேலன்சஸ் காட்டிகிட்டு இருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணி அந்த அமௌண்ட்டை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். யாருக்கு? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். அப்போ இது எல்லாமே கிரெடிட் பேலன்ஸில் லைபிலிட்டி சைடில் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இருக்கும். இந்த லைபிலிட்டி சைடில் இருக்கக்கூடிய இந்த அத்தனை இந்த டிரான்சாக்ஷனையும் இப்போ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப்போசிட் டெபிட் கொடுத்துடணும். அதனால தான் எல்லாமே டெபிட் கொடுத்துருணும். இதுக்கு ஒரு ஆப்போசிட் டெபிட் கொடுத்துட்டோம்னா இது கேன்சல் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட் அல்லது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம். ஏன் கரண்ட் அக்கௌண்ட் ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்கிறோம்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். If the partners are maintaining fluctuating capital method, then only one account should be maintained, that is partners capital account, so that all these adjustments should be transferred to the old partners capital account. If the partners maintaining the fixed capital method in their accounts, then they have to maintain two accounts. One is partners capital account, another one is partners current account. சரிதானா? அப்போ இவைகளெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுறோம். ஸோ அதனால தான் இங்கே எய்தர் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது நமக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த வேரியஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ், ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட், தீஸ் ஆர் ஆல் த ஃபண்ட் கிரியேட்டட் பை த ஓல்டு பார்ட்னர்ஸ் ஃப்ரம் தேர் ஓன் ப்ராஃபிட்ஸ், தட் மீன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ். ஸோ தீஸ் ஃபண்ட்ஸ் ஷுட் பி shared and to be transferred to the old partners capital account. அதுக்கு தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ். இது ஜேர்னல் என்ட்ரி. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம இப்போ பார்த்த இந்த பார்ட்னர்ஸ் அட்மிஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட், capital reserve, general reserve, then workmen's compensation fund, undistributed profits, இவைகளை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. இதை பார்த்தோமே, இதுகளை ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ ஒன் பை ஒன் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இல்லஸ்ட்ரேஷனில் நம்பர் 1, illustration 1, பேஜ் நம்பர் 139 in your book. Mala and Vimala were partners sharing profits and losses in the ratio of 3:2. ஸோ அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. ஸோ நவ் தே ஆர் அட்மிட்டிங் வர்ஷினி, எ நியூ பார்ட்னர், Varshini was admitted as a partner. On the date of admission, the book of the firm showed a reserve fund of 50,000. அவளை அட்மிட் பண்ணும்போது, வர்ஷினிங்கிற பார்ட்னரை நியூவாக அட்மிட் பண்ணும்போது நமது புக்கில் லைபிலிட்டி சைடில் ஒரு ரிசர்வ் ஃபண்ட் இருக்குது 50,000. இந்த ரிசர்வ் ஃபண்ட் எப்படி கிரியேட் ஆனது, எதுலேருந்து வந்தது? ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன பெர்சன்டேஜ், ஒவ்வொரு வருஷமும் நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும்போது ஒரு 3% ஆர் 5% ஆர் 10% ஷுட் பி கெப்ட் ஆஸ் அ ரிசர்வ் ஃபண்ட், பாதுகாப்பு நிதி. வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், அது மாதிரி ஃப்யூச்சர் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இந்த மாதிரிலாம் வர்றதுனால ஏற்படக்கூடிய செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ரிசர்வ் ஃபண்ட். இது பழைய பார்ட்னருக்குரிய ப்ராஃபிட்லேருந்து எடுக்கப்பட்டது. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர்ஸ்க்குள்ளது. பிஃபோர் அட்மிட்டிங் வர்ஷினி த நியூ பார்ட்னர், புதிய பார்ட்னர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஒரு ரிசர்வ் ஃபண்டு, அது ப்ரிட்டேனிங் டு த ஓல்டு பார்ட்னர்ஸ். ஸோ இந்த ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு சேர வேண்டிய இந்த 50,000 நம்ம ஓல்டு பார்ட்னர் மாலா அண்ட் விமலாவுக்கு இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில், தட் மீன்ஸ் 3:2, அதில் ஷேர் பண்ணிக்கணும். அப்போது இந்த 50,000 அப்படிங்கிறது பாருங்கள், இங்கே 3:2 இருக்குது. இந்த 3:2 இதை நம்ம டோட்டல் பண்ணுறோன்னா 5. அப்போது இந்த மாலா அப்படிங்கிறவங்களுக்கு 3/5 அப்படிதானா? 50,000 இன்டு 3/5 கால்குலேட் பண்ணுறோன்னா அது மாலாவுக்கு. அடுத்தது ஃபார் த விமலா
அதே மாதிரி 50,000 into 2. ஸோ 2/5. இப்படி வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போது மாலாவுக்கு எவ்வளோ வந்துடும், 30,000. விமலாவுக்கு எவ்வளோ வந்துடுது, 20,000. ஸோ இந்த 50,000 அப்படிங்கிற இந்த ரிசர்வ் ஃபண்டை இந்த ரிசர்வ் ஃபண்டை இப்போது மாலா எம் அவங்களுக்கு 30,000, தென் இந்த விமலா அவங்களுக்கு 20,000. இதை எப்படி பிரிச்சுக்கிட்டோம், இந்த 50,000ல் 3:2. ஸோ ஒரு ஆளுக்கு 3/5, அடுத்தவருக்கு 2/5 கால்குலேஷனில் இந்த மாலாவுக்கும் விமலாவுக்கும் 30,000 20,000 சொல்லி நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோம். இப்போது இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி 2 மார்க்ஸில் கேட்போம். 2 மார்க்ஸ் கொஸ்டினில் இந்த மாதிரி பாஸ் ஜேர்னல் என்ட்ரி to distribute the reserve fund to the old partners. அப்போ first of all you got to calculate that 50,000 to share to the old partners in the ratio of 3:2 to Mala and Vimala. Then இது வந்து ஒரு liabilityல இருக்குது, ரிசர்வ் ஃபண்டுங்கிறது liabilityல இருக்குது. ஸோ அப்போ இது கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ இதை கேன்சல் பண்ணணும்னா இந்த ரிசர்வ் ஃபண்டுக்கு ஒரு டெபிட் கொடுக்கணும். ஸோ அப்போ ஜேர்னல் எப்படி இருக்கணும், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார், டெபிட் 50,000 to இது யாருக்கெல்லாம் மாற்றணும், டு த ஓல்டு பார்ட்னர்ஸ். அப்போ டு மாலாஸ் கேபிட்டல், அடுத்து டு விமலா கேபிட்டல். இந்த 50,000 நம்ம ஷேர் பண்ணிடுறோம் 3:2ல். அப்போது அது வந்து என்ன ரேஞ்சில் போயிடுது, 30,000 and 20,000. இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. இப்போ பாருங்கள் கீழே சொல்யூஷனில் 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸில் ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ரிசர்வ் ஃபண்டை டெபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இப்போ இந்த ரிசர்வ் ஃபண்டை கேன்சல் பண்ணணும். Already the reserve fund is kept on the liability side of the balance sheet. Created, or this reserve fund is created from the undistributed profits of the old years, previous years. பழைய வருஷத்தில் it is pertaining to the old partners. So now, while admitting Varshini as a new partner, we have to cancel the reserve fund and to share the reserve fund amount to the old partners. அப்போ the old partnersக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துட்றோம். பாருங்கள், மாலாஸ் கேபிட்டலுக்கு 50 into 3/5, விமலாஸ் கேபிட்டலுக்கு 50 into 2/5 போட்டோம்னா நம்ம 30,000 20,000 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ டு மாலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு விமலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்வ் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இது வந்து 3 மார்க்ஸ் அல்லது 2 மார்க்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜேர்னல் என்ட்ரி. சிம்பிளாக கொஸ்டின் எப்படி கேட்டுருவாங்க, பாஸ் ஜேர்னல் என்ட்ரி. ரிசர்வ் ஃபண்டு 50 இருக்குது, 3:2ல் ஓல்டு பார்ட்னர், பாஸ் ஜேர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் த ரிசர்வ் ஃபண்ட். இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம வந்து இந்த ஜேர்னல் மட்டும் போட்டுட்டோன்னா 2 மார்க்ஸ். ரிசர்வ் ஃபண்ட் அமௌண்ட்டு ஒரு லயபிலிட்டி, அப்போ கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ தட் கிரெடிட் பேலன்ஸ் அக்கௌண்ட் ரிசர்வ் ஃபண்ட் ஷுட் பி கேன்சல்டு. ஸோ தட் we have to give a opposite debit. அதான் டெபிட் கொடுத்துட்றோம். ஸோ டெபிட் சைடில் 50,000. தென் திஸ் 50,000 should be shared to the old partner மாலா அண்ட் விமலா. இங்கே வர்ஷினியை கணக்கில் எடுக்கவே கூடாது. இது வந்து ஓல்டு பார்ட்னருக்கு உரியது. அதனால் ஓல்டு பார்ட்னருடைய அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. அப்படிதானா, 3:2. 3 2 கூட்டினா 5. ஸோ 5ல் 3 மாலாவுக்கு, 5ல் 2 விமலாவுக்கு. ஸோ இந்த 50,000 நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணி எடுத்துக்கிறோம். 50,000 இன்று 3/5 யாருக்கு, மாலாவுக்கு. அடுத்த ஆளுக்கு விமலாவுக்கு 50,000 இன்று 2/5. இப்போது இந்த அமௌண்ட் வந்து நமக்கு இந்த 30,000 and
20,000 அரைவ் ஆயிடுது. ஸோ ஜேர்னல் ஓவர். ஸோ இந்த ஜேர்னல் போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்கு. ரொம்ப சிம்பிள். ட்ரான்ஸ்ஃபரிங் த ரிசர்வ் ஃபண்ட் இன் த ஓல்டு ரேஷியோ டு த ஓல்டு பார்ட்னர்ஸ். பழைய கூட்டாளிகளுக்கு பழைய ரேஷியோவில் இந்த ரிசர்வ் ஃபண்டை மாற்றுறது, அவ்வளோதான். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2க்கு வா. இல்லஸ்ட்ரேஷன் 2ல் கவிதா அண்ட் ராதா ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் அ ஃபேம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 4:2. இங்கே வந்து 4:2. அப்போ டோட்டலாக என்ன 6. அப்போது ஒரு ஆளுக்கு 4/6, அடுத்த ஆளுக்கு 2/6. இதை நீ முதல்ல அரைவ் பண்ணிக்கணும். சரிண்ணா? இந்த கேல்குலேஷனுக்கு 4:3. இந்த கேல்குலேஷனுக்கு நிறையா பேர் எப்படி இதை போடனே யோசிச்சுட்ருப்போம். 4:3. அப்போது கவிதா கே அப்படிங்கிறவருக்கு 4, ராதா அப்படிங்கிறவருக்கு 3. அப்போ ரெண்டையும் சேர்த்தேன்னா மொத்த டோட்டல் ஷேர் வந்து 7. அப்போ நம்ம வந்து இந்த இதில் உள்ள எந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து ஷேர் பண்ணணுங்கும்போது 4/7, அடுத்த ஆளுக்கு 3/7 இப்படி போட்டு நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது முதலாவது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட். கம் டு த சம். They admit Deepa on 1/1/2019. On the date, their balance sheet showed debit balance of profit and loss account being accumulated loss. இங்கே கொடுத்துருக்கான் பாரு. அந்த நாளில் on the date, their balance sheet showed debit balance of profit and loss account being accumulated loss 70,000 on the asset side of the balance sheet. இங்கே உனக்கு முழு விவரம் கொடுத்துருக்கான். அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது, டெபிட் பேலன்ஸ் காட்டுது, அக்குமுலேட்டட் லாஸுங்கிற வேர்டு வேறு கொடுத்துட்டான். ஆனால் நார்மலாக இன் ஃபியூச்சர் சம்மில் இப்படிலாம் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றெல்லாம் கொடுக்க மாட்டான். ஜஸ்ட் தே வில் புட் அன் அமௌண்ட் 70,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆன் த அசட் சைட் ஒன்லி. பேலன்ஸ் ஷீட்டை அப்படியே போட்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் இது இருக்கிற மாதிரி காட்டிடுவான், அவ்வளோதான். இப்போ நீ புரிஞ்சுக்கணும், அசட் சைடில் இருக்குது, அப்போ டெபிட் பேலன்ஸு, டெபிட் காட்டினா இது அக்குமுலேட்டட் லாஸ். ஸோ இந்த லாஸு ப்ரீவியஸ் இயர்ஸில் ஏற்பட்டது. ஸோ தட் ஷுட் பி ஷேர்டு அமங் த பார்ட்னர்ஸ், ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் தேர் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் 4:3. இதை மனதில் வச்சு நம்ம இந்த கேல்குலேஷனை போட போகிறோம். இப்போ இது டெபிட் சைடு, டெபிட் பேலன்ஸஸ் காட்டிகிட்டு இருக்குது, அதனால தான் அசட் சைடில் இருக்குது. அப்போ டெபிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கனால இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் கிரெடிட் கொடுத்துறோம். அப்போது முதலாவது அது ஞாபகம் இருக்கணும். அப்போ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸஸில் 70,000 காட்டிகிட்டு இருக்குது, இதை கேன்சல் பண்ணணும். ஸோ தட் வி ஆர் கிவிங் கிரெடிட். 70,000க்கு முதல்ல கிரெடிட் கொடுத்துட்றோம். அப்புறம் இந்த 70,000 யாருக்குரிய லாஸு? ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன? 4:3. அப்போது 4/7 ஒரு ஆளுக்கு, இன்னொருத்தருக்கு 3/7. இந்த ரேஷியோவில் நம்ம வந்து இதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்றோம். அப்போ பாருங்கள், கவிதாவுக்கு கேபிட்டலுக்கு இந்த 70,000 இன்று 4/7 அவ்வளோதானா? அப்போ ஒரு 7 அடிச்சிட்டோன்னா இங்கே 1, அப்போ 10,000 இருக்குது. 10,000 × 4 = 40,000. ஸோ 40,000 ஓகே. அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா ராதாஸ் கேபிட்டல். அப்போ ராதாஸ் கேபிட்டலோட ஷேரை பார்க்கும்போது 70,000 இன்று ராதாவுடைய ஷேர் வந்து 3. ஸோ 3/7. ரெண்டு பேருக்கும் 4:3, ரெண்டையும் கூட்டிடுறோம், டோட்டல் 7. 7ல் 3. ஸோ இப்போ இந்த ஒரு 7 அடிச்சிட்டோன்னா அங்கே 1. அப்போ 10,000. 10 × 3 30,000. ஸோ இந்த ஜேர்னல் ஓவர். 2 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸில் அக்குமுலேட்டட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்போ லாஸுங்கிறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து அசட் சைடில் இருக்குது, டெபிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்குது. அதை கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் கிரெடிட் கொடுத்துடணும். அப்போ இந்த ஷேர் 70,000 ரெண்டு ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3ல் ஷேர் பண்ணிடுறோம். அப்போ டோட்டல் 7.
அதை ஷேர் பண்ணி 40,000 டு கவிதாஸ் கேபிட்டல், 30,000 டு ராதாஸ் கேபிட்டல்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது ரொம்ப சிம்பிள். 3 மார்க்ஸில் கேட்கலாம். தென் இல்லஸ்ட்ரேஷன் 3 பாருங்கள். illustration 3. Ratnakumar and Arogya Das are partners in the firm, sharing profit and losses in the ratio of 3:2. ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க. ஓல்டு பார்ட்னர் ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கிய தாஸ். 3:2 அவங்களுடைய ஷேர் இருக்குது. அப்போ உடனே ஞாபகம் வச்சுக்கணும், மொத்த ஷேர் எவ்வளவு? 5. அப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய எந்த வேல்யூவேஷனை நம்ம வந்து ஷேர் பண்ணணும்னாலும் 3/5 ரத்னகுமாருக்கு, ஆறுங்கிறவருக்கு, அடுத்தவருக்கு 2/5 ஆரோக்கிய தாஸுக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம இதை டிசைட் பண்ணிக்கலாம். அது மிக முக்கியம். ரைட். இப்போ பாரு, இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 தேர் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டு டேவிட் வாஸ் அட்மிட்டட். இங்கே டேவிட்டுங்கிற ஒரு ஆள் அட்மிட் ஆகிறாரு. பாஸ் ஜேர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ் ஆன் அட்மிஷன். இந்த புதுசாக ஒரு பார்ட்னர் டேவிட்டுங்கிற ஒரு உள்ளே வர்றதுனால இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் என்ன இருக்குது, ரிசர்வ் ஃபண்ட் என்ன இருக்குது, ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இதுக்கான ஜேர்னல் நம்ம கேட்டோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜேர்னல் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சைடில் பார்க்கணும். இந்த லைபிலிட்டி சைடில் ஒரே ஒரு விஷயம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் லாஸ். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் லாஸ் இருந்தால் அது இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் லாஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த ஒன்று தான் அசட் சைடில் இருக்கும். அதை நீ வந்து அசட் சைடில் இருக்கான்னு பாரு. இங்கே இல்லை, ஸோ கேன்சல், விட்டுரு. அடுத்தது இங்கே பாரு, லைபிலிட்டி சைடுக்கு பார்க்குற முதலாவது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் இருக்குது. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் 20,000 இருக்குது. அதை ஓல்டு பார்ட்னர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜெனரல் ரிசர்வ் இருக்குது, 5,000 இருக்குது. அடுத்தது தேர்டு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட் இருக்குது, 15,000 இருக்குது. அதனா பாருங்கள், இங்கே 3 விஷயம் லைபிலிட்டி சைடில் இருக்குது. இந்த 3மே ஃபார் த ரிட்டர்னிங் டு த ஓல்டு பார்ட்னர்ஸ். பழைய கூட்டாளிகளுக்கு சேரக்கூடிய இந்த 3 விஷயங்கள். இந்த பழைய கூட்டாளிக்கு சேரக்கூடிய இந்த 3 விஷயங்களையும் நம்ம இப்போது ஓல்டு பார்ட்னருக்கு அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன நம்ம பார்க்குறோம்? 3:2. அதானா 3:2. அப்போது 3:2 அப்படிங்கிறத 3 + 2 5. அப்போது 3/5 ஒரு ஆளுக்கு, யாருக்கு? ரத்னகுமாருக்கு. ஆரோக்கியதாஸுக்கு 2/5 அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட், ஜெனரல் ரிசர்வ் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரித்து கொடுக்க போகிறோம். ரைட், கம் டு த சொல்யூஷன். ஸோ இங்கே 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இதெல்லாம் ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன், தட் மீன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். அடுத்து ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன், எல்லாமே லைபிலிட்டி சைடில் இருக்குது. லைபிலிட்டி சைடில் இருந்தால் இது வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த கிரெடிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கிற இந்த அக்கௌண்ட்ஸை கேன்சல் பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஆப்போசிட் டெபிட் கொடுக்கணும். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட், ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட். அப்போ தான் இது கேன்சல் ஆகும். ஸோ கம் டு த சொல்யூஷன். ஜேர்னல் எண்டில் இங்கே பார்க்குறீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் 20,000க்கு. அடுத்து ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட் அங்கே கிரெடிட் லைபிலிட்டி சைடில் இருக்குது, அதை டெபிட் பண்ணுறோம். அப்போ தான் அது கேன்சல் ஆகும், 5,000. தென் ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டு அங்கே லைபிலிட்டி சைடில் இருந்துச்சு, கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது, அதையும் டெபிட் பண்ணுறோம் 15,000. இப்போ இந்த 3ஐயும் டோட்டல் பண்ணுறோம். ஒரு 20,000, ஒரு 5, ஒரு 15,000. ஸோ நமக்கு வந்து 40,000 வருது. 40,000 என்று தானா? இந்த 40,000 நம்ம வந்து ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு நம்ம வந்து பிரித்து கொடுக்க போகிறோம்.
ஓல்டு பார்ட்னர்ஸ் ரேஷியோ என்ன பார்த்தோம் அங்கே 3:2. அப்போது இங்கே 3/5 ஒரு ஆளுக்கு, அடுத்தவங்களுக்கு 2/5. சரிண்ணா? ரைட். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் இப்படி போட்டுக்கணும். இந்த போட்டுக்காம பாருங்க, ரத்னகுமாருடைய கேபிட்டலுக்கு 40,000. இந்த 40,000 எப்படி வந்தது? இதனுடைய டோட்டல் இதான் 40,000. இது எப்படின்னு வந்திருக்குன்னு அப்படி தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். 40,000 எப்படி வந்துச்சு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், தட் மீன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் 20,000, ஜெனரல் ரிசர்வ் 5,000, ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட் 15,000. இந்த 3 விஷயங்களும் லைபிலிட்டி சைடில் இருக்குது. அதை கேன்சல் பண்ணணும். அப்போ அது கிரெடிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெபிட் பேலன்ஸ் கொடுத்துட்றோம். டோட்டல் 40,000. இந்த 40,000 தான் இங்கே ரத்னகுமாருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 3/5ல். அப்புறம் நம்ம அடி கொடுத்து கண்டுபிடிச்சோன்னா 24,000. அடுத்தது ஆரோக்கியதாஸுக்கு 2/5ல் கொடுக்குறோம், அவருக்கு 16,000. ஸோ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட், undistributed general reserve, then workman's compensation fund, these are all should be transferred to old partners capital account in their old ratio 3:2. So journal entry 3 marks. சரிண்ணா? ரொம்ப ஈஸி. இதை நம்ம ஞாபகம் வச்சு போடும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பார்ப்போம். இந்த ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸுங்கிறது கொஞ்சம் பிக் கான்செப்ட்டு. எல்லா அசட்ஸுக்கும் லயபிலிட்டிஸ்க்கும் ரீவேல்யூ ஆகும்போது ஒரு ஜேர்னல் போடுறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் 1 to 3 இல்லஸ்ட்ரேஷன் 1 to 3 பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸசைசஸ் 1 to 3 நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஹோம் ஒர்க்காக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 1 to 3 இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1 to 3 ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் 1 to 3 வந்து நீங்கள் வந்து போட்டு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் 2nd ஆன்வர்ட்ஸ், 2ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 யூனிட் தான் அக்கௌண்டன்சியில். ஃபஸ்ட்டு 4 யூனிட் ஆல்ரெடி we have sent it. ஸோ நீ வந்து அதை ஃபாலோ பண்ணி அதில் உள்ள எல்லா தியரி கொஸ்டின்ஸ் 1 வேர்ட் 2 மார்க் 3 மார்க்ஸ் தியரிஸ் படிச்சுக்க. அப்புறம் 2 மார்க் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸுக்கு சம் ஆஸ் பர் த ஆனுவல் கொஸ்டின் பேட்டர்ன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் பேட்டர்ன் உண்டோ அதுக்கு டோட்டல் 90 மார்க். உங்களுக்கு தெரியும், 1 வேர்ட் 20 மார்க்ஸ், அப்புறம் 2 மார்க்ஸில் ஒரு 7 கொஸ்டின்ஸ், 3 மார்க்ஸில் ஒரு 7 கொஸ்டின்ஸ் அண்ட் 5 மார்க்ஸில் என்ன ஒரு 7 கொஸ்டின்ஸ். 5 மார்க்ஸ்க்கு எய்தர் ஆர் ஆப்ஷன் இருக்குது. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் அந்த செக்ஷனில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின், அது மறந்துடாங்க. கொஸ்டின் நம்பர் 21 கம்பல்சரி, கொஸ்டின் 31 கம்பல்சரி. ஸோ ஆஸ் பர் த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் த கொஸ்டின்ஸ் வில் பி இஷ்யூட் ஆன் த ரெஸ்பெக்டிவ் டேட் டு யுவர் ஆன்லைன் குரூப்பில் வந்து கொஸ்டின் நாங்கள் போடுவோம் காலையில். யூ ஹவ் டு டேக் or you have to download it, then you have to sit and write the examination for 3 hours or then afterwards you have to keep the paper. எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஓவர் யூ ஹவ் டு கம் அண்ட் சப்மிட் த பேப்பர் இன் த ஸ்கூல். அதை வந்து ஸ்கூலில் வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட தேதியில் நீ வந்து சப்மிட் பண்ணிடணும். அதுக்கு உனக்கு வந்து எக்ஸாமுக்கு தயாராகிக்க. அது ஒரு பக்கம் எக்ஸாமுக்கு தயாராகிட்டே இருக்கிற இந்த பாடம் நம்பர் 5th யூனிட் நம்பர் 5 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கோம். ஓகே, பாய்.